योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया. அனைவருக்குமான யோகிராம் சூரத்குமார் என்ற இந்த யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி பகவான் யோகிராம் சூரத்குமார் கொடுத்த ஒரு அருமையான அனுபவத்தை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன், ஃபோட்டோகிராஃபின்றது என்னோடய காலேஜ் டேஸ்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு பிடித்தமான ஒரு ஹாபின்னு. இந்த ஹாபியை ஊக்குவிக்கும் வகையில் பகவான் 2 முறை அவங்கள ஃபோட்டோ எடுக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்காங்க. ஒரு முறை தந்த பாக்கியத்தை நான் ஏற்கனவே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த தடவை 2வது தந்த பாக்கியத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். இது 1994 நடந்த ஒரு சம்பவம். எங்கே நடந்துச்சுன்னா நம்ம திருவண்ணாமலையில் ஆசிரமத்தில் நடந்த சம்பவம். அப்போ தான் ஆசிரம கட்டுமான பணியெலாம் ஆரம்பிக்கப்பட்ட காலம். அப்போ பிரதான் மந்திர்லாம் கிடையாது, முன்னாடி தர்ஷன் மந்திர் இருக்கும். அங்கே வச்சு தான் பகவான் எல்லா பக்தர்களுக்கும் ஒரு காலை பொழுது விடியிற டைம் தர்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. பகவான் உள்ள வாசலுக்கு நேராக உள்ள ஆப்போசிட் சைடில் உள்ள சுவரை ஒட்டி உக்காந்துருந்தாங்க. பகவான் பக்கத்தில் தேவிக்குமா உட்காந்துருந்தாங்க. பகவானுக்கும் தேவிக்குமாக்கும் எதிர்த்தாப்பில் இந்த சைடு பெண் பக்தர்கள் ஃபுல்லாக உட்காந்துருந்தாங்க, இந்த சைடு ஆண் பக்தர்கள்லாம் உட்காந்து பகவான் மேலே எழுதப்பட்ட பாடல்களையும் பகவானோட நாமத்தையும் அப்படி ஒரு உற்சாகமாக சந்தோஷத்தோடு பகவானை கொண்டாடிட்டு இருந்தாங்க. பகவான் அதை அவ்வளவு ஆனந்தமாக அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அருமையான சூழலை ஒரு சில ஃபோட்டோகிராஃபர்ஸ் அதில் என்னையும் சேர்த்து அந்த அருமையான சூழலை ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ பகவான் திடீர்னு என்னை பார்த்து இப்படின்னாங்க. அந்த கூப்பிட்டவ தான் இன்றைக்கி கூட மனசில் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அவ்வளோ அழகாக கூப்பிட்டாங்க. அந்த சைகையில் தட 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 தடன்னு சாமி கூப்பிட்டாங்களேன்னு ஓடுனேன். சாமி முன்னாடி போய் அப்படி என்னன்னு அப்படி மனசார கேட்கும்போது சாமி அழகாக ஒரு விஷயம் கேட்டாங்க. குமாரவேலு, கேன் யூ டேக் எ பிக்சர் ஆஃப் திஸ் பெகர் தேவகி அண்ட் த சன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஆனால் மனசுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன். என்ன ஒரு கன்ஃபியூஷனாக, சாமியும் தேவகிமாவும் இங்கே இருக்காங்க, சூரியனோ வெளியில் இருக்குது, எப்படி 3 பேரையும் சேர்த்து ஃபோட்டோ எடுக்க அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் வர, அந்த கன்ஃபியூஷனுக்கு இமீடியட்டாக சாமி ஒரு பதில் கொடுத்தாங்க. எப்படின்னா, வெளியே இருக்கிற சூரிய பகவான் அப்போ தான் உதயம் ஆயிட்டுருக்காங்க. அந்த உதயம் ஆயிட்டுருக்க சூரிய பகவானோட வெளிச்சம் அப்படி அந்த தர்ஷன் மந்திர் வாசலில் அப்படி உள்ளே நேராக நம்ம பகவான் மேலேயும் தேவிக்குமா மேலேயும் மட்டும்தான் படுது. அப்போ வெளியே இருக்கிற சூரிய பகவான் எப்படி ஒரு ஜொலிப்போடு இருப்பாரோ அது மாதிரி தர்ஷன் ஹால்குள்ளே இருக்கிற நம்ம பகவானும் நம்ம மேலெல்லாம் அன்பை கொட்டுற தேவிக்குமாவும் தக 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 தகன்னு தங்க மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு இருந்தாங்க. உடனே என்ன பண்ணேன், அந்த கண்குள்ளா காட்சியை விட்டுடக்கூடாதுன்னு சாமி இதைத்தான் உணர்த்தினாங்க அப்படின்றத புரிஞ்சிட்டு கேமராவில் உள்ள ஃப்ளாஷ் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இயற்கையாக கிடைச்ச ஒரு அருமையான சூழலில் டக்கு டக்குன்னு ஃபோட்டோ எடுத்தேன். அந்த ஃபோட்டோ தான் இது. நீங்கள் எல்லாம் பார்த்து அனுபவிங்க. சாமி எப்பயுமே ஒரு விஷயம் நமக்கு கொடுத்தார் அப்படின்னா அதில் ஆழ்ந்த அர்த்தத்தோடு தான் கொடுப்பாருன்றது நமக்கு எல்லாம் ஒரு புரிஞ்ச விஷயம். இந்த ஃபோட்டோகிராஃப் மூலமாக சாமி என்ன உணர்த்தினாருன்றது இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். என்னென்னா, இந்த சோலார் சிஸ்டத்தில் சூரியன் இல்லாமல் அந்த சோலார் ஃபேமிலிக்கு லைஃப் கிடையாது, சூரியன் இல்லாமல் அந்த சோலார் ஃபேமிலியில் வெளிச்சமும் கிடையாது. அது மாதிரி இந்த டிவைன் ஃபேமிலி நம்ம மாதிரி உள்ள பக்தர்களுக்கெல்லாம் பகவானும் தேவிக்குமாவும் தான் லைஃபாகவும் இன்றைக்கி இருக்காங்க. பகவானும் தேவிக்குமாவும் தான் இன்றைக்கி இந்த லைஃபுக்கு ஒரு வெளிச்சத்தையும் கொடுக்குறாங்கன்றத உணர்த்துகிற மாதிரி இந்த ஃபோட்டோ அமைஞ்சது. இதைத்தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்.
இன்னைக்கு நமக்கு எல்லாம் புரிஞ்ச ஒரு விஷயம், பகவான் வந்து ஜோதி ரூபமாக அவரோட நாமத்தில் இருக்காருன்றது நமக்கு எல்லாம் புரிஞ்ச விஷயம். அதை நம்ம அனுபவிச்சுட்டு தான் வர்றோம். பகவானோட இந்த நாம வந்து உலகம் ஃபுல்லாக பாடப்படும், கொண்டாடப்படும்ன்றத பகவான் அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. அது எப்படி போய் கொண்டாடப்படும்ன்றத ஒரு முறை சாமி வந்து எங்கள் அம்மாட்ட சொன்னாங்க. அதை இப்போ எங்கள் அம்மா மூலமாகவே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஜெய் யோகிராம் சுரத்குமார். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய குருராயா. நானும் ராஜசேகர்ஜியும் சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக ஆசிரமத்துக்கு வந்தோம். எனக்கு வருஷம் ஞாபகம் இல்லை. காலையில் 7 மணிக்கு க்யூவில் நின்றுட்டு இருந்தோம். சுவாமி கார மள்ளமாக சுதாமாலேருந்து மாதேவிக்கு விஜிமா சுதாமா சிஸ்டர்ஸோடு வந்தது. சாமி எல்லாரையும் ப்ளஸ் பண்ணிவிட்டு நேராக காரு பிரேக்ஃபாஸ்ட் செட்டுக்கு போயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் மணி சார் ஓடி வந்தார். அம்மா, உங்களையும் டாக்டரையும் சுவாமி ஹட்டுக்கு கூப்பிட்றாங்கன்னார். அவ்வளவு சந்தோஷம். எப்பேற்பட்ட பாகியன்னு குதிச்சுக்கிட்டே ஓடணும். அங்கே மதர்ஸெல்லாம் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. பிறகு பாப்பா ராம்தாஸோடைய புக்கில் இருந்து சில பேஜஸ் வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சுவாமி எங்களோட எங்கள் வீட்டு விஷயம்லாம் கொஞ்சம் நேரம் பேசிட்டு நாமாவோட மகிமையை சொல்லிட்டு சடனாக அம்மா போது, தேவகி, யூ ஸ்கேட்டர் திஸ் பெகர்ஸ் நேம் ஃப்ரம் நார்த் போல் டு சவுத் போல் அப்படின்ட்டு சொல்லிட்டு உட்கார்ந்தாங்க. அம்மா அங்கேவே இருக்காங்களே, ஹவுஸ் பண்ணா சாமி வார்த்தை சத்தியவாக்கு. அது அப்படியே நிறைவேறிச்சு. எப்படின்னா, அம்மா தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், மெக்சிகோ எல்லா நாடுகளுக்கும் சென்று சாமியோட நாமாவை பிரகாசப்படுத்திட்டாங்க. இது மட்டும் நிற்காம இந்த உலகம் பூரா சுவாமியோட நாமா அம்மாவால் பிரகாசப்படுத்த போகுது. இது எதனாலனா சுவாமியோட சத்தியவாக்கு. யோகிராம் சுரத்குமார். ஜெயகுருராயா. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய